ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் ஸ்வீட் சிரோட்டி. இது வந்து ஆக்சுவலாக அவங்க மைதாவில் செய்வாங்க. நான் வந்து நிறைய பேர் மைதா வேண்டாங்கிறனால கோதுமையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம செய்ய வேண்டியது 1 கப் கோதுமை, 1/4 கப் அளவு ரவா, அதோட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். சூடான நெய், இது மட்டும் சேர்த்து முதல்ல வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டான டவ்வாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பண்ணிங்கன்னா ஆயில் அதிகமாக இழுக்கும். ஸோ மீடியமாக. அதுக்கப்புறம் 3 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனே எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா சாஃப்டாக்கணும். கையால் இந்த மாதிரி நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில் க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாஃப்டாயிரும். அதுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கார்ன் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா ஒரு பால் ஃபார்மேட்க்கு வரும். அப்படியே சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். ஸோ நான் எப்படிங்கிறது காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அந்த கீயில் வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து போட்டு தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், கவனித்து பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ க்ரீமியான லேயர் நமக்கு வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது எதுக்குன்னு சொல்லிடுறேன். இப்போது மாவு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் அதை 3 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் இது பண்ணாலும் 3 அல்லது 4 போர்ஷனாக பிரிச்சுட்டு, யூஸ்வலாக நம்ம வந்து சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி ரொம்ப ரவுண்ட்லாம் வேண்டாம், ஓரளவுக்கு ரவுண்டாக உங்களுக்கு வந்துச்சுனாவே ஓகே. இதே மாதிரி மொத்தம் 3 தேய்ச்சிக்கோங்க. 3 போர்ஷனாக பிரித்தோம்ல, அதை 3ஆக தேய்ச்சி இப்போ வந்து 3 போர்ஷனையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம க்ரீமியாக கீயையும் கார்ன்ஃப்ளவரையும் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து இது மேலே ஃபுல்லாக நம்ம க்ரீஸ் பண்ண போகிறோம். க்ரீஸ் பண்ணுறது ஒரு ஸ்பூன் உங்களுக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் ப்ரஷ்ஷோ கையால் கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக குட்டி குட்டியாக ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதோட 2 சைடும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த 2 சைடையும் நான் ப்ரெஸ் பண்ணி விட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இந்த 2 சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு ரோல் நீல ரோலாக பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் நீங்கள் அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவர் அதாவது மைதாவில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரோல் பண்ணலாம், நல்லா வரும். ஸோ இதில் பண்ணுறனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் ரோல் பண்ணிங்கன்னா இதுவும் நல்லா ரோல் ஆயிரும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன போர்ஷனாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதெல்லாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மாதிரி இருக்கிறத ஒரு ப்ரெஸ் கொடுக்க போகிறோம். கையால் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக லேயராக வரும். இது வந்து உண்மையே சொல்கிறேன், ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே பொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்பெஷலி என்னோடய சன்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மாமி கூட வந்து இது அதிகம் அவங்களுக்கு சுகர் போடாமல் எடுத்தனால நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஆயில் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த ஆயிலில் இது சேர்க்குறோம். ஆயில் வந்து ரொம்ப கொதிக்க வேணாம், ஓரளவு கொஞ்சம் சூடாக இருந்தாவே போதும். இப்போது இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கும் ஆயிரும். என்னென்னா, நீங்கள் இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறப்ப உள்ளே நம்ம வச்சுருக்க கீயோடது வெளியில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஆயில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்படியே ஒரு வேளை உங்களுக்கு ஆயிலோடது அந்த மாதிரி அந்த இது ஃப்ளவர் இறங்குச்சுனாலும் அடியில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் ஐயோ ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னெலாம் நினைக்க வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு நல்ல கலர் கரெக்டாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துடணும், இல்லைனா உள்ளே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வெந்து இப்படி எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உள்ளே லேயராக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இது மேலே வந்து பவுடர் சுகர், உங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இனிப்பு இல்லாமல் ஓகேனா அப்படி வச்சுக்கலாம். பட் ஆக்சுவலாக இனிப்பு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல், இஃப் யூ லைக் திஸ் ரெசிபி, please give a thumbs up and also subscribe our channel. Please press the bell icon to get an instant notification from our channel. Thank you.